Hi students, welcome to KC Botany. 12th Biology and Pure Science Botany students பப்ளி எக்ஸாம்ஸில் கம்பல்சரி அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் சுவாலஜி முந்தானத்து எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. அவங்களுக்கு இந்த கொஷின்ஸு ஸோ பயோசாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜி ரெண்டு பேருக்குமே சேம் தான். நம்ம வந்து ரெண்டுமே பார்ப்போம். ஆல்ரெடி இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஸோ 12th கிளாஸ்னு இருக்கும், அதில் வந்து என்ன பண்ணுறேங்க ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ்னால் பியூர் சயின்ஸ் சொல்லி டைப் பண்ணிடுங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயோன்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இழப்பு மீட்டல் திறன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கொஷின்ஸ் வந்து படித்து வச்சுங்க. இது அதிகமாக இது வரைக்கும் கேட்கல, இழப்பு மீட்டல் கூட அதிகமாக கேட்கல. ஸோ பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் அப்படிங்கிற இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க படிச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நேற்று ஒரு 1 மார்க் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த அரினோட்டோக்கி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து அரினோட்டோக்கி, டெலிடோக்கி, ஆம்பிடோக்கி இதில் எதனாச்சும் ஒன்று கொடுத்து 2 மார்க்ஸாக கூட கேட்கலாம், அல்லது 1 மார்க்ஸ் மாதிரி கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். சரியா, அதனால் இதை வந்து பார்த்து வச்சுங்க. நேச்சுரல் பாத்தனோஜெனிசிஸ் ஆர் அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ், சரிங்களா, இயற்கை கண்ணின பிறக்கும் அதோட வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து சாப்டர் 2 சிசேரியன் அறிவு வழி மகப்பேறு. இதுவும் வந்து 1 மார்க்ஸில் வந்து கேட்கலாம், அல்லது வந்து வயிறு வழி மகப்பேறு, அப்டாமல் டெலிவரி, அல்லது அறிவு வழி மகப்பேறு. ஸோ இந்த மாதிரி மீனிங்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் இதை வந்து பார்த்து வச்சுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சி செக்ஷன் அப்படின்னு கூட கேட்கலாம் 1 மார்க்ஸில். சி செக்ஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அதுக்காக இது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 இது வந்து கிரியோ ப்ரிசர்வேஷன் நம்ம வந்து படிச்சிருப்போம். பாட்னியில் ஒரு மாதிரி ஆன்சர்ஸ் வந்து வரும், சரிங்களா. இங்கே வந்து சுவாலஜி இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இது அதிகமாக இது வரைக்கும் கேட்கல, அல்லது 1 மார்க்ஸில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் FET அப்படின்னு கூட நமக்கு வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதனால் இது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா கோசர்வேட்டுகள் இது வந்து படிச்சிருப்பீங்க. இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சிங்க, கோசர்வேட் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் சைக்ளோமார்ஃபோசிஸ். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதுவும் அதிகமாக இது வரைக்கும் கேட்கல, சரிங்களா. அதனால் சைக்ளோமார்ஃபோசிஸ் அப்படின்னா என்ன அதையும் பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் சால்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து 1 மார்க்ஸில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 நமக்கு வந்து சாப்டர் 7, 8 இது எல்லாமே ஒன்றா தான் வரும், அதனால் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அனாமதிய குடிகாரர்கள், ஆல்கஹாலிக் அனாமினஸ், இதுவும் வந்து 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இதை வந்து பார்த்து வச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 8. ஸோ சாப்டர் 8ன்னு இருக்காது உங்களுக்கு, சாப்டர் 7 தான் இருக்கும். அதனால் சாப்டர் 7ல் நீங்கள் வந்து இதை பார்த்துங்க. ஹெமட்டோஃபையாசிஸ் அப்படிங்கிறது, சரிங்களா, இது வந்து 1 மார்க்ஸில் வந்து கேட்கலாம். இதுவும் ஹெமட்டோஃபையாசிஸு. அதுக்கடுத்து டான்சில், இதை பற்றி தெரிஞ்சு வச்சுங்க. இதுவும் 1 மார்க்ஸில் கேட்கலாம், அல்லது 2 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே தான், டான்சில் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது, பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 9 இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. இது வந்து 9. இது லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருக்காங்க டோட்டி பொட்டன்சி, ப்ளூரி பொட்டன்சி, மல்டி பொட்டன்சி, ஒலிகோ பொட்டன்சி இந்த மாதிரி. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறத படிச்சுங்க, யூனி பொட்டன்சி அப்படிங்கிறது. ஸோ இது ஓவராலாக சேர்ந்து ஒரு 5 மார்க் கொஷினு. இண்டிவிஜுவலாக 2 மார்க்ஸில் கூட நமக்கு வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம், சரிங்களா. ஏன்னா ஒரு டைம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒலிகோ அல்லது இதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா, ப்ளூரிபொட்டன்சி இதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ நேற்று எக்ஸாம்ஸில் லாஸ்ட்டாக நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, நாக் அவுட் மரபணு வெளியேற்றம் என்றால் என்ன அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துங்க. இது வந்து உங்களுக்கு லெசன் நம்பர் 11ன்னு இருக்கும், சரிங்களா, சாரி 9, அதில் வந்து பார்த்து வச்சுங்க நாக் அவுட் அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 12 சாப்டர் 12ல் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள், கொசு விரட்டி அல்லது வந்து கூட்டச்சிதைவி நோய் அப்படின்னு. ஸோ இந்த 2ல் எதனாச்சும் ஒன்று என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. இது 1 மார்க்ஸாக அல்லது வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து படித்து வச்சுங்க. நம்ம எக்ஸ்பெக்டடில் சொல்லியிருந்தோம் இது, ஆனால் லாஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது இதுலேருந்து வேறு எதனாச்சும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாட்னி அண்ட் பயோ பாட்னி, பியூர் சயின்ஸு அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுங்க. பாட்னியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் வழி நடத்தின்னு இருக்கும், சரிங்களா, ஆப்டூரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் 1 or 2 தான் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா தொல்லுயிர் எச்ச மரபணு. சாரி, ஸோ சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா தொல்லுயிர் எச்ச மரபணு. இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதை வந்து அதிகமாக கேட்கல, ஃபாசில் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 இதெல்லாமே 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்ஃபெக்ஷனு, அதுக்கடுத்து எக்ஸ்பிளண்ட்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 1 மார்க்ஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து அகார் அதிகமாக கேட்கல. இது வந்து 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் இதையும் பார்த்து வச்சுங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 6 ஈகோட்டோன் அல்லது வந்து எட்ஜ் எஃபெக்ட், இடைச்சூழலமைப்பு, விளிம்பு விளைவு, இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெண்டுமே என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ஒரு நாளைக்கு 2 கொஷின்ஸ் வந்து படித்தாலும் போதும், உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னோடி கூட்டுறவு, புரோட்டோ கோஆப்ரேஷன், இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோஃப் ஃபைட்னா என்ன அப்படிங்கிற கொஷின். ஸோ இதுவும் அதிகமாக கேட்கல, இந்த கொஷின்ஸ் பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 7ல் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்னாச்சும் 1 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாம்பல் கார்பன், நீல கார்பன், பழுப்பு கார்பன், கருமை கார்பனு இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து நீல கார்பன் வளிமண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னுமே தனியாக கொஷின்ஸும் இருக்குது சரிங்களா. இதே சாப்டர்ஸில் முடிஞ்சால் அதையுமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க சரிங்களா. இது வந்து என்னென்ன கார்பன் அப்படின்னு இது 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சூழல் மண்டல மீள்திறன், ஸோ இது வந்து பார்த்து வச்சுங்க. இது வந்து சூழல் மண்டல வீரியம் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் சரிங்களா. ஈகோசிஸ்டம் ரெசிலன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக 9th சாப்டரில் பார்த்தீங்கன்னா காமா தோட்டம் அல்லது அணு தோட்டம் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். காமா கார்டன் அல்லது அட்டாமிக் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்துருங்க. அது கூடவே நோரின் 10, ஸோ இது கூட ஒரு சில டைம் 1 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நோரின் 10 பற்றி வச்சு என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். ஸோ தேர்வில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 4 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. அந்த 10 கொஷின்லேருந்து 4 மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. பயாலஜி பொறுத்த வரைக்கும் டூயினோவே ஒரு 30-40 இந்த மாதிரி டூயினோலாம் இருக்குது. ஸோ அதில் மினிமமாக எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்கள், படிங்க. இதெல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. இதுலேருந்து 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்த சுவாலஜிக்கு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க்ஸு 3 மார்க்ஸ் வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ 4 மார்க்ஸ் அது வந்து நல்லா பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அதுலேயே 1 or 2 மார்க்ஸ் கூட இருந்துச்சு, அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அது வீடியோவுமே இருக்குது. ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப்மே ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாமே பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் 20 5 மார்க்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து 2 மார்க் 3 மார்க்ஸ் பேலன்ஸ் இருக்குது. பியூர் சயின்ஸுக்கு அண்ட் பயாலஜிக்கு நம்ம தனித்தனியாக அப்டேட் பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.